சேலம், மதுரை, கோவையில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் துவங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் மையம் துவங்கப்பட்டுள்ளது. இதனை தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் மற்றும் காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் துவக்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மகப்பேறு காலத்தில் 1,00,000 பேரில் 97 தாய்மார்கள் இறக்கின்றனர் என்ற புள்ளி விவரம் வெளியாகியிருக்கும் நிலையில் தமிழகத்தில் 1,00,000 பேரில் 45 பேர் மட்டுமே இறக்கின்றனர். அதேபோல் குழந்தைகள் இறப்பு சதவீதமும் குறைந்து உள்ளது. இதற்கு கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் அளப்பரிய சாதனை காரணம் என அவர் தெரிவித்தார். பொதுவாகவே அகில இந்திய அளவில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தேசிய அளவில் 97 என்கின்ற அளவிலே இருந்திருக்கிறது. 1,00,000 குழந்தைகள் பிறக்குமானால் அதில் 97 குழந்தைகள் இறந்து போகிற ஒரு நிலை என்பது அகில இந்திய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தை பொறுத்தவரை அது 55, 60, 70 என்று கடந்த 7-8 ஆண்டுகளாக இருந்து வந்தது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த துறையில் செய்து கொண்டிருக்கிற அளப்பரிய சாதனைகளின் விளைவாக இந்த ஆண்டு அது தமிழகத்தை பொறுத்தவரை 45.6% குறைந்திருக்கிறது. இந்திய அளவிலான இந்த விகிதம் என்பது 97 என்றிருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை 45.6 இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் உலக மக்கள் தொகை தினத்தை அனுசரிக்கிற போது நான் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், இந்த 45.6 கூட மிக விரைவில் அந்த பூஜ்ய நிலையை அடைவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்யும் என்கின்ற வகையில் அன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். பொதுவாக இந்த கருத்தரிப்பு என்பதில் இன்றைக்கு கருத்தரிக்க முடியாமல் போகிற அந்த காரணங்கள் என்பது நாம் பல காரணங்களை பார்க்கிறோம். உடற்பயிற்சியின்மையால் அதிகரித்து வருகிற உடல் பருமன், உணவு பழக்க வழக்கங்களினால் ஏற்படுகிற மாற்றங்கள், இவைகள் எல்லாம் கருவுறாமைக்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த வகையில் WHO என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார மையம் இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரை கருத்தரிப்பின்மை பாதிப்பு 3.9% இருப்பதை சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த மலட்டுத்தன்மை என்று வந்தால் இதை பெண்களும் ஆண்களும் தான் சமமாக பங்களித்திட வேண்டும். அதற்கு காரணமானவர்கள் என்று எடுத்துக்கொள்கிற போது ஆண்களையும் சொல்ல வேண்டும், பெண்களையும் சொல்ல வேண்டும். ஆனால் மலட்டுத்தன்மை என்று வந்துவிட்டால் யாரை அதிகமாக காரணமாக சொல்வார்கள் என்றால் பெண்களை மட்டுமே இதில் காரணமாக சொல்வார்கள். அதனால் பெண்கள் இன்றைக்கு அதற்கான முழு சுமைகளையும் தாங்கி சமூகத்தில் இழிவு, மன அழுத்தம் போன்ற போல் உறவுகள் பிரிந்து போதல் போன்ற பல்வேறு பாதிப்புகளை இன்றைக்கு மகளிர் பெண்கள் ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நிலையில் அந்த பெண் சமூகத்திற்கு ஒரு விடியலாக இந்த செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமதற்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மருத்துவர்களிடத்தில் சொன்னார், கடந்த காலங்களில் எல்லாம் இந்த கருத்தரிக்காமல் இருப்பதற்கு கருத்தடைக்கு நடவடிக்கைகளை அதிகரித்து வந்தோம். செயற்கை கருத்தரித்தலுக்கு இப்பொழுது நாம் முக்கியத்துவம் தர தொடங்கி இருக்கிறோம் என்று சொன்னார். அதற்கான காரணத்தை நான் முதலே சொன்னேன். அந்த உடற்பயிற்சியின்மையும் இந்த உணவு பழக்க வழக்கங்களும் இன்றைக்கு கருவுறாமைக்கான காரணங்களாக இருந்து வருகிற இந்த நிலையில் இதற்கான மருத்துவம் என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கருவுறாமைக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றிற்கு முழுமையான மருத்துவ தீர்வு காண்பது என்பது இக்காலகட்டத்திற்கு அவசியமான ஒன்று. இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்து வருகிற ஒரு பெரிய அளவிலான பிரச்சனை. தமிழகத்திலும் கூட இன்றைக்கு ஏராளமான செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் இருக்கிறது. அதில் வருத்தத்தோடு சொல்லுகிற அளவுக்கு ஒரு சில செய்திகளும் கூட இருக்கிறது. ஏற்கனவே நான் ஒரு 4-5 செயற்கை கருத்தரித்தல் மையங்களை அரசின் சார்பில் நடவடிக்கை எடுத்து மூடியும் இருக்கிறேன். அதற்கான காரணங்களை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். சேலத்தில் ஒன்று, ஈரோட்டில் ஒன்று, ஒசூரில் ஒன்று, திருவனந்தபுரத்திலும் கூட ஒன்று. இப்படி 4-5 செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் மூடப்படுவதற்கான காரணங்கள்
அதை மீண்டும் இங்கே விலக்கிக் கொண்டிருப்பது என்பது அவ்வளவு நாகரிகமான விஷயமாக இருக்காது. என்றாலும் கூட அந்த மாதிரி ஒரு வணிக ரீதியாக செயற்கை கருத்தரத்தல் மையங்கள் இன்றைக்கு பெருகி வருகிற சூழலில் இங்க நம்முடைய பிரதமருக்குரிய இணைவேந்தர் பேசும்போது சொன்னார், முடிந்த அளவுக்கு விலை, அதாவது ரொம்ப செலவு குறைவாக அந்த எங்களுடைய பரிசோதனைகளை எல்லாம் இலவசமாக நாங்கள் செய்யவிருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார். இப்போது அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு கூட இந்த செயற்கை கருத்தரத்தல் மையங்களின் மூலம் ஏழை எளிய மகளிருக்கு இந்த கருத்தரத்தலுக்கான அந்த காரியத்தை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் சென்னையில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் 2 இடங்களில் அமைக்கப்படும் என்று அறிவித்தோம். அந்த அறிவிப்புக்கு ஏற்ப இப்பொழுது 6,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஜூன் திங்கள் 7ஆம் தேதி நான் எழும்பூரில் இருக்கிற மருத்துவமனையில் ஒரு மையத்தை திறந்து வைத்தேன். அந்த மையத்தை திறந்து வைக்கிற போது கூட மருத்துவர்கள் எல்லாம் சொன்னது, இது இலவசமாக செய்யவே முடியாது, இது பெரிய அளவிலான பொருள் செலவாகும், நாம் ஒவ்வொரு செயற்கை கருத்தரத்தலுக்கும் ஏராளமான நிதி செலவிட வேண்டியது வரும், எனவே ஒரு குறைந்தபட்ச நிதியை அரசின் சார்பில் அறிவிக்கலாம் என்றார். நான் மறுத்து சொன்னது, இது முழுமையாக ஏழை எளியவர்களுக்கு பயன்படுகிற மையமாக இருக்க வேண்டும், ₹1 கூட வாங்காமல் இதை இலவசமாக செய்வதற்கு நாம் தமிழ்நாட்டில் இதை நடத்த வேண்டும் என்று சொன்னேன். இது அரசாங்கத்தின் சார்பில் வேறு மாநில அரசுகள் எங்கேயாவது நடத்துகிறதா என்றால் சண்டிகரில் ஒன்று இருக்கிறது, டெல்லியில் ஒன்று இருக்கிறது, மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்கிறது. 3 மாநிலங்களில் மாநில அரசுகளை நடத்துகிறது. மாநில அரசுகள் 3 இடங்களில் நடத்துகிறது, எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளிலும் இருக்கிறது என்றாலும் இந்த 3 மாநில அரசுகள் நடத்துகிற அந்த இடங்களிலும் கூட ஒரு கருத்தரிப்பு சுழற்சிக்கு ஏறத்தாழ 2.5 லட்சம் ரூபாய் வரை செலவாகிறது அரசாங்கத்தின் சார்பில் நடத்துகிற அந்த இடங்களிலே. எனவே அவர்களுக்கு ஒரு குழந்தை பேருக்கு ஏறத்தாழ 7 to 10 லட்சம் ரூபாய் வரை அரசாங்கத்தின் சார்பிலேயே செலவழிக்க வேண்டிய அந்த சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்தியாவிலேயே ₹1 கூட செலவில்லாமல் அரசு மருத்துவமனைகளில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் 2 இடங்களில் திறப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒன்றை திறந்து வைத்திருக்கிறோம். பெரிய அளவிலான வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிற சூழலில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் மரியாதைக்குரிய நம்முடைய எதிர்கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த மானிய கோரிக்கையில் கூட கோவை மற்றும் சேலத்தில் 2 இடங்களில் இந்த ஆண்டு புதிதாக 2 செயற்கை கருத்தரத்தல் மையங்களை உருவாக்குவதற்குரிய முதற்கட்ட பணிகள் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். ஆக தமிழகத்தை பொறுத்தவரை மிக விரைவில் இன்னும் 1-2 ஆண்டுகளில் 4 மையங்களில் செயற்கை கருத்தரத்தல் மையங்கள், இலவச செயற்கை கருத்தரத்தல் மையங்கள் உருவாக இருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை